மாமா ஒரு டிஃபன் கடை போடலான்னு பார்த்துட்ருக்குறேங்க மாமா. உங்களோட பிரியம் என்னங்க? போடுமா. ஆனால் ஹெல்ப்புக்கெல்லாம் நீ என்ன பண்ணுவ? அது என்ன மருமகள ஹேமா இருக்கிறா, லல்லி இருக்கிறா, மினி இருக்கிறா, அப்புறம் ஒரு 5-6 பேர் இருக்கிறாங்க மாமா. எல்லோரும் சேர்ந்து போட்டால் எங்களுக்கு ஒரு வீட்டில் இருந்துகிட்டே ஒரு வேலை செஞ்ச மாதிரி இருக்குமில்லங்க மாமா. நீ சொல்கிறது சரிதாம்மா. உங்களுக்கும் ஒரு என்டர்டெயின்மெண்ட் மாதிரியே இருக்கும், வேலையும் செஞ்ச மாதிரியே இருக்கும், காசு கிடைச்ச மாதிரியும் இருக்கும்ல. உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும், பண்ணுங்கம்மா. சரிங்க மாமா, நான் போய் மினிக்கிட்டேயும் லல்லிக்கிட்டேயும் கேட்டு வந்துடுறேங்க. சரி, நான் ஆஃபீஸ் கிளம்புறேன். ஏன்டி மினி, இன்னைக்கு வேலை லீவா? ஆமாம் லலி, இன்னைக்கு ஒர்க் கொஞ்சம் கம்மி தான், நானே லீவ் போட்டுட்டேன். சரி, ஷாப்பிங் ஏதாவது போகலாம் வரியா? என்ன வாங்கணும் உனக்கு? எனக்கு கொஞ்சம் ட்ரெஸ் எல்லாம் ஷாப்பிங் பண்ணணும் மினி, அதனால தான் கூப்பிட்டேன். உன்னோட வண்டியிலே போயிட்டு வந்துடலாமா? சரிடி, சாயந்தரமும் கிளம்பலாம். என்னடி 2 பேர் பேசிட்டு இருந்த மாதிரி இருந்துச்சு? ஆமாக்கா, நானும் மினியும் கடைக்கு போகலான்னு பேசிகிட்டு இருந்தோம். வீட்டில் உனக்கு எப்பவும் வேலை இருந்துகிட்டே இருக்குமே, என்ன அதிசயமாக இருக்குது. வீட்டில் வேலை இருந்துகிட்டே தான் இருக்கும் மினி. நம்ம நேரத்தை ஒதுக்கணுமில்ல கொஞ்சமாவது நமக்காக. சரி சரி, உங்ககிட்ட பேசிட்டு நான் வந்த விஷயத்தையே மறந்துட்டேன். நம்ம டிஃபன் கடை ஒன்று ஆரம்பிக்கலாமாடி? டிஃபன் கடை ஆரம்பித்தா நம்ம ஈவினிங் டைம் மினியும் வந்துடுவா, அப்புறம் மருமக ஹேமா, அப்போ நீங்களாம் இருக்கனால எனக்கு கொஞ்சம் ஹெல்ப்பாக இருக்கும். நம்மளாம் சேர்ந்து ஒரு டிஃபன் கடை போடலாம். சரிங்கக்கா. ஹேமா கிட்டேயும் பேசிட்டு நம்மெல்லாம் சேர்ந்து முடிவெடுக்கலாம், சரியா? நீங்கள் வேலை செய்கிறனாலும் உங்கள் அத்தைங்களாம் எதுவும் சொல்ல மாட்டாங்கல்ல? அதெல்லாம் எதுவும் சொல்ல மாட்டாங்க, நீங்கள் ஏன் கவலைப்படுறீங்க? அப்படின்னா சரிடி. அட்ரஸ் அக்கா, உன் மருமக வந்துட்டா பாரு, 4 முடி. 4 முடி நீ சொன்னேன்னா நான் உன்னை அக்கான்னு கூப்பிட மாட்டேன், நெட்டை கூக்கின்னு தான் கூப்பிடுவேன். பாரு உன் மருமகளுக்கு கோவத்தை. ஆமாம், சும்மா சும்மா அவளை கிண்டல் பண்ணிகிட்டே இருக்கா, அப்போ அவளுக்கு கோவம் வராமல் என்ன ஆகும்? சரி விடு ஹேமா, நம்ம அக்கா மாதிரி நினச்சிக்கோ. அவள் சும்மா கிண்டலுக்கு தான் சொல்கிறேன், நீ ஏன் சீரியஸ் எடுத்துக்கிற? சரி சரி. சரி, நம்மெல்லாம் சேர்ந்து ஒரு டிஃபன் கடை போடலாம் ஈவினிங் டைம். இவங்கெல்லாம் இருக்காங்கள்ல, மினி லல்லி எல்லாம் இருக்காங்கள்ல, இனி ஒரு 2-3 பேர் நம்ம காலனியில் இருக்காங்கல்ல, நம்ம எல்லோரும் சேர்ந்து ஒரு டிஃபன் கடை மாதிரி ஒன்று போடலாம், மகளிர் மட்டும் சேர்ந்து. சரியா? சரிங்க அத்தை, எனக்கு ஜாலியாக இருக்கும். ஆமாம், அப்போ தானே டேஸ்டியான பூரி, இட்லி, வடை, பொங்கலெல்லாம் கிடைக்கும். அது ஊசியாகவே சாப்பிட்டுக்கலாம்ல, ஏனாலும் முடி. நீ அடி வாங்க போகிறேன்னு நினைக்கிறேன் கிட்ட. ரொம்ப கிண்டல் பண்ணாதீங்க மருமகளை. சரி சரி, பேசிகிட்டு இருக்க நேரம் இல்லை, நம்ம அதுக்கான திங்ஸ் வாங்கணும், வண்டி ரெடி பண்ணணும், பாத்திரங்களெல்லாம் வாங்கணும். சரி வாங்க, நம்ம போய் எல்லாம் ரெடி பண்ணலாம். ஆமாக்கா, இவ்வளோ விட்ட பேசிகிட்டே இருப்பாங்க, நம்ம போய் ஒவ்வொரு பொருளாக வாங்கிட்டு வரலாம். காய்கறி வாங்கணும் ஃபஸ்ட்டு, பாத்திரம் வாங்கணும், ஒரு வண்டி பிடிக்கணும். ஆமாடி, வாங்க போவோம். ஏன்பா தம்பி, இந்த வண்டி எவ்வளோப்பா வருது? இந்த வண்டி ஒரு 20,000 வரும்க்கா. என்னடா அநியாய விலையாக சொல்கிற, கொஞ்சம் கம்மி பண்ணி கொடு. ஒரே முட்டை விலையை சொல்கிறியப்பா, கொஞ்சம் கம்மி பண்ணி போடு, எங்களை மாதிரி ஏழப்பட்ட ஜனங்களுக்கு கொஞ்சம் பொழைக்கிட்டோம். நான் அநியாய விலையெல்லாம் சொல்லலை, நான் இருந்ததை விட கம்மியாக தான், நான் 2,000 ரூபாய் கம்மி பண்ணி தான் சொல்கிறேன். சரி, கொஞ்சம் கம்மி பண்ணி சொல்லு சாமி. சரி, உங்களுக்கும் வேணாம் எனக்கும் வேணாம், ஒரு 18,000 ரூபா கொடுங்க. அக்கா, இதை நம்ம காசு கொடுத்து வாங்கிட்டு போவோம், அப்போ செட் ஆகலைன்னா வேறு மாற்றி எடுத்துக்குவோம், சரியா? நம்ம சொல்லி வச்சுட்டே போவோம். நீ சொல்கிறது சரிதான் மினி. சரி சரி. சரி, நீங்கள் வீட்டுக்கு கிளம்புங்க, நான் ஒரு வண்டி வச்சு அனுப்பிச்சி விட்டுறேன். இந்தப்பா காசு. இதாங்க்கா வரேன். நாங்கள் இப்போ தான்ப்பா புதுசாக டிஃபன் கடை ஆரம்பிக்கிறோம். சரிங்கக்கா, நம்மக்கிட்ட வண்டி வாங்கிட்டீங்களா, நல்லபடியாக நடக்கும்க்கா, கவலைப்படாதீங்க. சரி வரேன்ப்பா.